இப்போ மயிலாட்டத்தை பற்றி பார்க்கலாம். மயிலாட்டம் இது பார்த்திங்கன்னா மயில் மாதிரியே வேடமிட்டு அந்த மயிலின் அசைவுகளை வந்து ஆடி காட்டுவாங்க. அந்த சலங்கொலிக்கு ஏற்ப அந்த மயிலோட அசைவுகளை வந்து ஆடி காட்டுவாங்க. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மயிலாட்டம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா காவடி ஆட்டம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மயிலாட்டம் வந்து கரகாட்டத்தோட துணையாட்டமாகவும் ஆடப்படுது. அதாவது வந்து கரகாட்டம் ஆடும்போது இந்த மயிலாட்டத்தையும் சேர்த்து ஆடுவாங்கன்னு இந்த வரியில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மயிலாட்டத்தை பற்றின 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. 2மே நாம் சொல்லியாச்சு. அடுத்து வாங்க நம்ம காவடி ஆட்டம் பார்க்கலாம். காவடி ஆட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் என்று பொருள். ஸோ இது காவடின்னு சொல்கிற அந்த இதில் கா அதுக்கு மட்டும் தனி ஒரு எழுத்து ஒரு மொழி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ இந்த கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத்தை தாங்கக்கூடிய அந்த கம்புக்கு பேர் தான் கான். அதாவது அந்த கம்பை குறிக்கிறது தான் கான் சொல்கிறாங்க. ஸோ இந்த காவடி ஆட்டம் அப்படின்னு கா அப்படின்ற ஒரு எழுத்துக்கு தனியான ஒரு பொருள் இருக்குது. ஸோ கேட்கலாம், அதையும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து இந்த காவடியில் வந்து பல வகையாக இருக்குது. ஒன்று பாருங்கள், மச்ச காவடி நம்ம பார்த்துருப்போம், சர்ப்ப காவடி, பூக்காவடி, தேர்காவடி, பறவை காவடி என்று அவற்றை அழைக்கின்றனர். அதுபோக மற்ற நாடுகளையும் இது ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த நாடுகள் பார்த்திங்கன்னா இலங்கை, மலேசியா, அது மட்டும் இல்லாமல் புலம்பெயர் தமிழர் எங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ அங்கெல்லாம் இந்த மயிலாட்டம் வந்து இன்னும் அந்த பழக்கத்தை வந்து கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்ததான் வந்து ஒயிலாட்டம் பார்க்கலாம். இந்த ஒயிலாட்டம் ஒரு உணர்ச்சிக்கேற்ப ஒரு குழுவாக நின்று ஆடக்கூடியதான்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஒயிலாட்டம் சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள், ஸோ உணர்ச்சிக்கேற்ப பாட்டின் சந்தமும் சந்தனத்திற்கேற்ப ஆட்டத்தின் இசையும் மாறி மாறி மனதை ஈர்க்கும். ஸோ ஒரு சந்தத்தோடு வந்து ஆட்டத்தில் சேர்த்து ஆடக்கூடியது தான் இந்த ஒயிலாட்டம். அதுபோக பார்த்திங்கன்னா கம்பீரத்தோடு நாடுதல் கேட்கலாம் கொஸ்டின். ஸோ கம்பீரத்தோடு ஆடக்கூடிய ஆட்டம் எந்த ஆட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒயிலாட்டம். ஸோ ஒயிலாட்டம் கம்பீரத்தோட கூடுதலாக பார்த்திங்கன்னா ஒரு ஆள் மட்டும் ஒயிலாடும் போது ஓய்னு இருக்கிற துண்டை ஃபுல்லாக தட்டிட்டு இருப்பாங்க. அவர் கம்பீரத்தை காட்டுறாரு, அப்படி யாக வச்சுக்கலாம். ஸோ கம்பீரத்தோடு எங்கே ஆடுவாங்கன்னா ஒயிலாட்டத்தில் தான் ஆடுவாங்க அப்படின்றத யாக வச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒயிலாட்டம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இப்போ ஆண்கள் தான் ஆடக்கூடிய ஆட்டமாக இருந்தாலும் இப்போ அங்கங்கே வந்து நம்ம நேரடியாக பார்க்கும்போது கிராமங்களில் பெண்களுமே இதை வந்து எடுத்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதுபோக அடுத்ததாக வந்து தேவராட்டமும் சேர்வையாட்டமும் பார்க்கலாம். இந்த தேவராட்டம், அதாவது தேவராட்டம் அப்படின்னா வானத்து தேவர்கள் ஆடக்கூடிய ஆட்டம் என்று பொருள். ஸோ தேவராட்டம்னா என்ன அப்படின்னா வானத்து தேவர்கள் ஆடக்கூடிய ஆட்டம் தான் இந்த தேவராட்டம். அடுத்து இதுலேயும் ஆண்கள் மட்டும்தான் மேக்ஸிமம் வந்து ஆடுறாங்க. இதுக்கு ஒரு இசைக்கருவி வேணும்ல. ஸோ அந்த இசைக்கருவி என்னென்னு பார்த்தீங்கன்னா உருமி என அழைக்கப்படும் தேவதுந்துபி. உருமின்னு அழைக்கக்கூடிய அந்த இசைக்கருவிக்கு உண்மையான பேர் என்னென்னா தேவதுந்தும்பி வந்து எதுக்கு ஆடக்கூடியது? தேவராட்டத்துக்குடையது. ஸோ தேவராட்டத்துக்கு உரிமை தான். அந்த உரிமைக்கு இன்னொரு பேர் தான் தேவதுந்துபி வச்சுக்கோங்க. இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அதுபோக வந்து இந்த தேவராட்டம் குறிப்பாக வந்து எங்கே ஆடுறாங்கன்னா சடங்குகளுக்கு தான் ஆடப்படுறாங்க. தேவராட்டம் சடங்கு ஆடப்படுது. அதுபோக தேவராட்டம் போன்ற ஆடப்படுற இன்னொரு கலை பார்த்திங்கன்னா இந்த சேர்வையாட்டம் பற்றி பாருங்கள். அதாவது சேவப்பலகை அல்லது சேம களம், ஜால்ரா, இந்த இசைக்கருவி எல்லாமே இசைச்சுக்கிட்டே ஆடுறதுக்கு பேர் தான் இந்த சேர்வையாட்டம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இசை சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் நிகழ்த்துகின்றனர். ஒரு இசை சார்ந்த ஒரு கலையாக, அதாவது தேவராட்டம் சொல்கிறாங்க, சேர்வையாட்டம் இசை சார்ந்த கலைன்னு சொல்கிறாங்க. அதாவது இசை சார்ந்து வர ஒரு கலையாகவும் வழிபாட்டுக்காக நிகழ்த்தப்படுற ஒரு கலையாகவும் இந்த சேர்வையாட்டத்தை சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இதை கரெக்டாக படிச்சுக்கோங்க.